ஹாய் ஹலோ गाइस. எப்பா டைம் பாஸ் ப்ரோஸ் ஹியர். இங்க இருக்காங்க. ஈஸ்வரா ஏன் இப்படி காமிக்கிறான்? நீங்க சொல்லுப்பா. நீ மைக்கிட்டாடா யோகேஷ் அப்படிடா. எவனாவது காரணம் நடந்தா கமெண்ட் போடு. ஏகிட்டே கலாய்க்கிறானுங்க. அப்படியே கமெண்ட் வரட்டும்டா. சரி ஓகே, இப்ப கண்டென்ட் நீங்க தான் சொல்லணும். கண்டென்ட் இல்ல, எங்க ஊர்ல பீச் இருக்குது. அந்த பீச்சை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம். பீச். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. கமெண்ட்ல அடிக்க போறீங்க. திருச்செங்கோட்டுல பீச் இருக்குங்க. அந்த பீச் தான் இப்ப பார்க்க போறோம். லொகேஷன் எங்கன்னா சொல்ல மாட்டோம், நீங்களே கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. ஹார்பர் இருக்கு, ஒரு ஐலாண்ட் இருக்குது. ஐலாண்ட் இருக்கு. அந்த பீச்சுக்கு நடுவுல ஒரு ஐலாண்ட் இருக்கு. என்னடா பியூட்டிஃபுல்லா குடிக்கிறீங்களா இருக்கா? பறவைகள் வருது. வேடந்தாங்கல்ல இருந்து இங்கதான் வருதான். நாமளே பேசி நாமளே சிரிச்சுக்கிறோம். சரி ஓகே, பாப்போம் எங்க ஊர் பார்க்க. வாங்க போவோம், பார்க்கலாம். ரொம்ப குளிருது இல்ல? கடல் காட்சிங்க எங்க இருக்குங்க கடல்? இதுதான் பாக்கலையா? கேட் ஆஃப் தி பீச். வணக்கம். அருமையா இருக்கு ஸ்பாட். அருமை அருமையாடா. அப்படியே அப்படியே ஆடடா 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 சுத்துது சுத்துது தோறுகுதே தோறுகுதே தோறுகுதே. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். மாறு பிடிமாறு. அங்க ஒருத்தர் ஒண்ணு போட்டுட்டு இருக்காரு. கேமரா தம்பி கேமரா. அத ஃபோக்கஸ் பண்ணு. ஏய் அது ஃபோக்கஸ் பண்ணு. நீ பாத்துட்டாரா. உட்காருவோம். நல்லபடியா உசுரோட பார்க்குக்கு வந்தாச்சு. ஆமா, இவன் 7 மலை தாண்டி 40 கடலை தாண்டி வந்திருக்கிற. அதுக்கு உனக்கு நல்ல உசுரோட ஆனா ஆரோக்கிய வர விளம்பர மாதிரி தான் இருக்கு. பச்சை பசைன்னு 2 மாடு தோட்டம். யாரு 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 தண்ணி கேட்டுறது யாரு? யாரு? 2 மாடு கேட்கும். லோலாயம் பண்றீங்க, ஐபோன்ல போட்டு பிடிக்கிறது அப்படின்னு. அலையெல்லாம் போகுது. பீச் தான் போல உண்மையாலும். பீச் தான் தீவெல்லாம் இருக்குது. பாம்பு இருக்குங்கிறாங்க, 2 அடியில மீன் இருக்குங்கிறாங்க. 2 அடிக்கு மீன் இருக்கிறத ஆல்ரெடி அது சவுண்ட். புஷ்பா நாக்க சொல்லி கிஸ்மி முடியாது. ஒரு வாட்டி 7 ஒரு வாட்டி அது நினைக்கிட்டு அடிக்க போறாங்க. போட்டு விடுறாங்க. நாகினி படத்துல வர்ற மாதிரி பாம்பு பிடிச்சிட்டே நீ பொண்ணா மாறி யோசிச்சு கிளம்ப எந்திரிச்சு நின்று ஆடிட்டு இருப்பாரு. அவர் நினைப்பாரு இதுவும் நல்லா தமிழ். அப்புறம் ட்ரம்ஸ்ல போராடுங்களே. M10 மகன் தானே அதுல வராரு வராரு தட்டா வராரு வர்றாரு வர்றாரு யாரு வர்றாரு. ஐயா நீ எப்பயா சாவ? உனக்கு வீடியோ எடுத்து உன்னோட வாட்ஸ்அப் yamalogan.com எப்படி பண்ணுவீங்கன்னு பாக்க ரஜினி முருகன்ல பண்ணுவாங்கல்ல அது மாதிரி. உங்க அப்பா வந்து அழுகுறப்பே சிரிச்சிருவான். எங்க அப்பா எழுப்பி ஜிபேல 1000 சொல்றான். எடுத்துக்கிறேன். என் கால ஆடுது ஐயா பாட்டுக்கு. பாப்போமா கம்முன்னு. ஐயா ஆர்கெஸ்ட்ராவா ஒருத்தர் யாரிட்டு இருக்காங்க பாக்க போறாங்க. ஐயா இவன் இங்க உட்காந்துட்டு அந்த இடம் ஐயா
தீவனம் வந்து அங்க இருக்குது. இங்கதான் பாருக்கேன் நானு. இப்படியே வாழ்ந்துக்கிறான். அந்த பக்கம் வரான். பயமுத்தாதுடா நீ இருடா இஞ்சி உடம்புடா. இல்ல விளையாட்டுக்கு தொலைச்சு போ. சீரியஸா சொல்றேன் நான் கொஞ்சம் பயத்துக்கிறோம் நிஜமாலுமே. இப்பதான் ஆகி போச்சுப்பா உண்மையாலுமே பண்றான்ப்பா. ப்ரோ இல்லடா நல்லா தான்டா இருக்கேன், நல்லா தான்டா இருக்கேன். 3 வாட்டி சொல்றிய. மாஸ்டர் டிகிரியில போறாரா? கண்ணுல வச்ச பத்தல நீங்க சொல்றாங்க. 5000 பேருக்கு போட்டு இதுல என்ன பண்ற? இவ்வளவு பெரிய இடமா யாரத்து வழியில போறதுக்கு மாசம் கூட்டு போயிரும்ல. அங்க போய் ஒரு சந்தோஷம் உட்கார பூசை சைடுல மாஸ்டர் ஏதோ பண்ண போறான் பாருங்க. வீட்ல பாக்குற மாதிரி பாக்குறேன் பையனா நானு. இது தெரியாம இத்தனை கூட பழகிட்டு இருக்கியா? நல்லா இருக்குப்பா. வந்துச்சுன்னா பாப்போம். இன்னைக்கு அது எப்படிதான் இருக்குன்னு ஒரு கை பாத்துருவோம். ஒரு கை பாக்குறதுனா புஷ்பா நடிச்சிட்டு இருக்கியா? அது வந்து புரியுது. தூக்கி போட்டு ஓட வேண்டியது. காலேஜ்ல NCC போகும்போது கேம்ப்ல நைட்டு கபடி விளையாடுவோம். இந்த மாதிரி பேராண்டி எந்திரிச்சு ஓடி போய் தெரிச்சிருவானுக்கு படுத்துருக்கோம். நான் தானே அங்க அப்பதான் வந்திருக்கேன். தெரிச்சிருவாங்க கேமோட வெளியில. அங்க ஹரிச்சா எவனா சத்தம் வர்றது அந்த மாதிரி பேய் வைப் இருக்குடா. அது நேச்சுரலாவே நம்ம இப்ப ஐயாக்கு டிராவல் ஆயிருச்சு. ஐயாரு மாதிரி இருக்கு. ஆமா வைப் அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. ஐயா கச்சேரி தான் ஐயாக்கு. தயவு செஞ்சு ஆஃப் பண்ணுடா. ஏற்கனவே இங்க பயத்துல உட்காந்துட்டு இருக்கோம். அது காஞ்சனா மியூசிக். அது ஒரு தனி வைபே கொடுக்கும் தெரியுமா? அப்புறம் அந்த அருந்ததியில அது ஜக்கம்மா அப்படின்னா அப்படி ஒரு கூஸ் பம்ப் கிளம்பிடும். எனக்கு பிசாசு படத்துல பயமா இருக்கும். பிசாஸ் அதுவும் பயமா இருக்கும். அது சிம்பிளா இருக்கும் ஆனா பயமா இருக்கும். அந்த காலத்து பேய் படம்னாவே அருந்ததி. அதெல்லாம் ஹாலிவுட் அதெல்லாம் கணக்கிலே எடுக்க கூடாது. நம்ம தமிழ் படம் தான். படம் பாட்டு பாட்டு அப்படியே 2 சுத்து ஒண்ணு ஒரு பேய் படம் பாத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்க கப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து போவாங்க. ஒரு 7-8 பேரோ 10 பேரோ போவாங்க. ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போவாங்க. வீட்லயே நடந்திருக்கு பேய் கதையெல்லாம். நான் சொல்லிட்டா சொல்லு. சொன்ன கூச்சிருக்கு. எல்லா வீட்லயும் இருக்கா? எங்க வீட்லயும் இருக்குங்க. நீங்க வீட்ல விடுங்க. எனக்கே நடந்திருக்கு. பாத்துருக்கீங்களா? அதுதான் இல்ல சிரிக்கிறதுக்கு நிஜமாலுமே ப்ராமிஸா காட் ப்ராமிஸா அது வந்து நிஜமா எனக்கே நடந்திருக்கு. ஒரு 2 இயர்ஸ் இருக்கு. 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பிஃபோர் வந்துட்டு ஆடி 18 அன்னைக்கு எனக்கு வந்து போய் ஓட்டினாங்க. எங்க உங்களுக்கு ஓட்டுனாங்க? ஆமா நிஜமாதான். புது கதையா இருக்கு. கதையிலேயே சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா நிஜமாலுமே ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன வயசுல எனக்கு வந்து நைட் அமுத்துற சொல்லுவாங்க தெரியுமா? வயசாங்களா நைட் வச்சு அது ஹாலுசினேஷன் தானே அது? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அது என்னமோ ஆனா அது அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆத்மா தான் வச்சு அழுத்து அப்படிங்கிற மாதிரி தான். அழுத்த போது பாத்தீங்கன்னா நம்ம பேச முடியாது. கத்துவோம். பக்கத்திலே படுத்துட்டு இருப்போம். டேன்னு கூப்பிடுவோம். வாய் மட்டும் தான் அசைய ஆன முடியாது. ஏதோ யாருக்கும் அழுத்தற மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு நடந்துட்டு இருக்கோம். ஒரு டைம் பாத்தீங்கன்னா எப்பயுமே அந்த மாதிரி இருக்கும். ஒரு 3 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ரொம்ப எனக்கு பயமாச்சு. எனக்கே தெரிய ஆரம்பிச்சது யாரோ தான் எனக்கு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்போ நான் எங்க வீட்லயே கேட்டேன். எங்க அப்பா அம்மா கிட்டே கேட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு என்னை யாரும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. ஆனா நிஜமாலுமே என்னோட எண்ணத்துக்கு எல்லாமே எதிர்மறையா நடந்துச்சு. ரொம்ப பேடா நடந்துச்சு. ஒரு மாதிரி எதிர்மறை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா இப்போ நார்மலாவே நான் நடப்போம்ல பசங்களாம். இப்போ ஏரியில உட்காந்து 4 பேர் குடிச்சா எப்படி இருக்கும், உளுந்தா எப்படி இருக்கும், நிறைய வண்டியில் போயிட்டு ஒரு லாயர் எடுத்தா எப்படி இருக்கும். இது வந்து நார்மலா எல்லாத்துக்கும் பைத்தியக்காரத்தனமா தோன்றது சொன்ன மாதிரிதான். ஆனா வந்துட்டு நேர்மறையா வந்துட்டு எனக்கு எதிர்மறையா வந்துட்டு எனக்கு தோண ஆரம்பிச்சு. எனக்கு அந்த டைம்ல ஒரு டைம் என்னன்னா எங்க அம்மிக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லைப்ப அந்த ஈரோடு KPN ஹாஸ்பிட்டல் இருக்கும் கருங்கல்பாளையத்தில். அங்க வந்து அட்மிட்ல வச்சிருந்தோம். அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி எங்க அப்பா கூட அமுச்சு விட்டோம். எங்க அப்பா கூட கார்ல வந்துட்டு எங்க அம்மா வந்துட்டாங்க. பைக்ல வந்துட்டு நானும் எங்க அக்காவும் வந்துட்டு
எங்க அக்கா வீட்டுல போய் எங்க அக்காவை டிராப் பண்ணிட்டு போற நைட் ஒரு 12:30 மணி அப்படி இருக்கும். போயிட்டு இருக்கேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு என் கூட யாரும் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அப்பா வண்டி அந்த ஹோண்டா சைடு அதுல போயிட்டு இருக்கேன். வண்டியில போயிட்டு இருக்கேன். நைட் ஒரு 12:30 மணிக்கு போயிட்டு இருக்கேன். இந்த மாதிரி லைட் வரும்போதெல்லாம் வந்து பைக்ல போடும்போது சைட்ல வந்துட்டு நம்ம ஷேடை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகும்போது 2 ஷேடா கிராஸ் ஆச்சு. அப்ப நான் என்ன 2-3 லைட்டு போகும்போது அது சும்மா வந்துட்டு ஷேடாக்காக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ நான் லைட் போகும்போது ஆப்போசிட் போயிட்டேன். அப்போ வந்து நமக்கே தெரியும்ல ஒரு ஷேடா தான் விழுகும், வேற பிம்பமே கிடையாது அப்படிங்கிறப்ப. ஆனா 2 ஷேடா போச்சு. 2 ஷேடா போகும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகே யாரும் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த டைம் தான் வந்து இந்த எதிர்மறையா தோண்டிட்டு இருந்த டைம். போயிட்டு இருக்கும்போது சைடு மிரர்ல பார்க்கும்போது ஒரு உட்காந்து இருந்துச்சு. நிஜமாலுமே ஆனா பொண்ணுமா நிஜமாலுமே எனக்கு அப்பெல்லாம் ரொம்ப பயமாயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. கரெக்டா எங்க ஊர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வில்லேஜா இருக்கும். ஒரு நாளைக்கு எனக்கு கூட்டிட்டு போறேன் பாருங்க. அப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப வில்லேஜ், ரோட்டு ஓரத்துலேயே சுடுகாடு எல்லா பக்கமும் இருக்கும். ஆனா காம்பவுண்ட்ல இருக்காது. எப்படின்னா அதெல்லாம் ஊர் சுடுகாடுல ஏரியா சுடுகாடு. ஒரு 10 வீட்டுக்குன்னா அந்த 10 ஏரியாவுக்கு ஒரு சுடுகாடு, ஒரு 10 வீட்டுக்கு ஒரு சுடுகாடு அப்படி இருக்கும். யாயா அப்படி பண்ற ரோட்டு ஓரத்துல வந்து பச்சிருப்பாங்க. இன்னொன்னு எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருமே அவங்க காட்டிலேயே பச்சிருப்பாங்க இப்போ வரைக்கும். இப்போ எங்க பாட்டி தாத்தா கூட இருந்தாங்க, எங்க காட்டிலே தான் இருக்கிறாங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்துல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல எங்க தாத்தா பாட்டி பச்சிருப்போம். எங்க ஊரோட வழக்கம் அது மாதிரி. எப்படின்னா அது வந்துட்டு இந்த ரிலிஜியன் கேஸ்ட் அப்படிலாம் கிடையாது. என்னன்னா வில்லேஜ்காரங்கள்ல எப்பயுமே வந்துட்டு அந்த காட்டிலேயே வந்து விவசாயம் பண்ணிட்டு அவங்க மண்ணிலேயே வந்து இருக்கணும். கும்பிடுவீங்க கரெக்டுங்களா? அந்த மாதிரி சுடுகாட்டுல கொண்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க. மோஸ்ட்லி அவங்க தான் கஷ்டப்பட்டு வாங்கினாங்க, பராமரிப்பு பண்ணாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறது. அந்த மாதிரி நான் பைக்ல போகும்போது தான் பார்த்துட்டு எங்க வீட்டுல போய் சொல்லிட்டேன். சொல்லும் போது எனக்கு எங்க அம்மாவும் வந்து இல்லை ரொம்ப நாளாவே வந்து ரொம்ப கோவப்படுற, சின்ன விஷயத்துல கோவப்படுற அப்படின்ட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே அப்படிதான் வந்துட்டு சில்லி வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன். சில்லி வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது எங்க அப்பாவோட கவர் வந்துட்டு இப்படி கீழே டவுன்ல இருக்கும். டேங்க் கவர்ல டவுன்ல இருக்கும். நானும் உள்ள வைக்கிறேன். ஆனா மேல வந்து இருந்துச்சு. நிஜமாலுமே வந்துட்டே இருந்துச்சு. நிறைய பொருள் இருந்தா அது வந்து சறுக்கிட்டு வருது அப்படிங்கிறான். உள்ள எதுவுமே கிடையாது. டேங்க் புது டேங்க் கவர் 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி மாத்திருங்க உள்ள இருந்துச்சு. நான் பயத்துல என்ன பண்ணிட்டேன், அப்பயே அப்படிதான் அதே மாதிரி டபுள் ஷேடா போனோன்னு அந்த சில்லி வந்து தூக்கி போட்டேன். தூக்கி போட்டேன் பயத்துல. அது 2-3 சுடுகாடு வரதுக்கு முன்னாடியே போட்டுருங்கிறது என்னோட மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரீட் லைட்டே போட்டுனா இந்த மாதிரிலாம் எங்க ஊர்ல ஸ்ட்ரீட் லைட்டா இருக்காது. ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு 3 லைட் தான் இருக்கும். ஆனா வீடு அதிகம் கிடையாது. அந்த மாதிரி அந்த சில்லி வந்து தூக்கி வந்துட்டேன். அப்பவே எனக்கு தெரியும் சரி ஏதோ இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் தான் எங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. எல்லா விஷயத்துலயுமே கிளாஸே டான்ஸ் கூட போய் 2-3 மாசம் ஆடவே இல்லை. சும்மாவே இருப்பேன். வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏதாச்சும் காவு வாங்குறது அந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருப்பேன். அது எனக்கே ஒரு புதுசா இருந்துச்சு. இன்னொன்னு அப்படின்னா நான் ரொம்ப சாமி கும்பிடுவேன். அப்பெல்லாம் சாமி கும்பிடவே தோணல. என்ன பண்ணி சாமி கும்பிடவே தோணல. ஏதோ ஒரு குலதெய்வ கோயில குலதெய்வ ரோட்ல போறேன், சாமி திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறேன். ஆக்சுவலா குலதெய்வ போன சாமி கும்பிட்டு தானே போவோம். அட்லீஸ்ட் போகும்போது இந்த மாதிரி பண்ணுவோம்ல. அது பார்க்கவே தோணாது. பார்க்காதான்னு யாரும் எனக்கு சொல்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சொல்லிட்டு எங்க அப்பாட்ட ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தேன். அந்த அன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்பா யாரும் எந்திரிச்சுட்டே அதெல்லாம் காலைல முதல்ல அதான் பண்ணணும். ஆக்சுவலா இதுல என்ன ஹைலைட்னா நான் நினைச்சேங்கிறதே அது தெரிஞ்சிருச்சு. என்கிட்ட தான் இருக்குது. அப்ப வந்து நினைச்சேன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அன்னைக்கு நைட்டு நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அது அழுத்துறது மட்டும் இல்லாம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. எனக்கு இங்கிருந்து போன்னு சொல்லுது. இங்கிருந்து போ கூட என்னோட மைண்டை வந்து எனக்குள்ள யாரும் சொல்றாங்க. என்னோட வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க யாரும். அது எனக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு ரொம்ப பண்ணிட்டு என்னோட ரூம்ல தான் வந்துட்டு சாமி பண்றது. பழைய வீடு தாத்தா பண்ணி கட்டின வீடு. என்னோட ரூம்ல சாமி மைண்டடா இருக்கும். ஆமா டபுள் மைண்ட். சொல்றத விட நீங்களே சொல்ற மாதிரி இருக்கும். ஆமா ஒரு பக்கம் சாமி பேசாம சாமி படம் எடுத்து பக்கத்துல வச்சுக்கலாமா அப்படிங்கிற உடனே அது வேணாம், அது அதுக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு நானே சொல்லிக்கிறேன். அந்த மாதிரிலாம் ரொம்ப இருந்துச்சு. காலையில எனக்கு எப்படி சொல்றதுன்னா அந்த எனக்கு 4-5 மாசமாவே அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. அது 4-5 மாசம் நடந்த ப்ராப்ளம் ஒரே நைட் நான் ஃபேஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னா தெரிஞ்சிருச்சு. நான் நினைச்சிட்டு இல்லை காலைல அப்பா பண்ண சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டு இல்லை. அது உள்ளே நான் தெரிஞ்சுக்கிச்சு. காலைல வைக்கல எப்படா தூக்கமே இல்லை. அதுக்கு நானும் பூசிட்டேன். படுத்தனா ஃபர்ஸ்ட்ல எப்பயுமே ரொம்ப தூங்கும் போது தான் வந்துட்டு அழுத்தம். படுத்து கண்ண மூணுனா அழுத்த ஆரம்பிக்குது. படுத்து கண்ண மூணுனா அழுத்த ஆரம்பிக்குது. சரி ஓகே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் போயிடுச்சு. அந்த நைட் வந்து டிராவல் பண்ணிட்டேன். அதுக்கு எப்படியாச்சும் வந்துட்டு முடிச்சு அதெல்லாம் கால் நேரமா சொல்லிட்டேன். எனக்கு சொல்லிட்டு எனக்கு அதை பத்தி நம்பிக்கையான பெருசா கிடையாது. நானே சொல்லிட்டேன். எங்க சித்தி வந்து சாமி ஆடுவாங்க. இந்த கோயில்ல சாமி வந்துருக்குல்ல, பம்படிக்கும் போது தீர்த்த கூட கொண்டு போகும்போது சாமி வந்து வந்துருமோ நானே சொல்லிட்டேன். இந்த மாதிரி அம்மா சின்னம்மா கூப்பிட்டு இந்த மாதிரி
நாங்க சின்னமா தான் சொல்லுவோம். சின்னமா கூப்பிட்டு இந்த மாதிரி சாமி அழைச்சி கேட்கலாம்பா, என்னால முடியல, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இன்னொன்று மெயின் வண்டியில போகும்போதெல்லாம் வண்டி கீழே சைட்ல சொல்லுது. எனக்கு நிறைய அதுக்கப்புறம் தான் பயமே ஆச்சு. இந்த வண்டியில தான் இல்ல இதுல இல்ல, இதுக்கு முன்னாடி வண்டியில பல்சர் 220 இது அதுலதான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன். அதுக்கே நான் வேகமா போக மாட்டேன். வேகமா போகலாம் இப்ப அப்படின்னா நீ என் கூட வர கேட்கறேன், நான் யாரை வந்துட்டு மெதுவா போறீங்க வேகமா போகலாம் என்கிட்ட நீ உட்காந்து சொல்ற மாதிரி யாரும் சொல்றாங்க. எனக்கு நான் வேகமா போகும்போது கீழே சாட்சி பாரு இதெல்லாம் வந்து எனக்கு நார்மலா தோன்றது, நார்மலா பசங்களுக்கு தோன்றது எனக்கு அப்பெல்லாம் பயத்துல தோணுச்சு. அந்த மாதிரிலாம் தோணும் போது காலை சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுதுப்பா, எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுது, எப்படின்னா சாகுங்கிற மாதிரி யாரும் சொல்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்க அப்பா அம்மாவும் சரி ஓகேன்னு வந்துட்டு அன்னைக்கே எங்க சித்தி வர சொல்லிட்டாங்க. அன்னைக்கு வந்து ஆடி 18 வர சொல்லிட்டு நம்ம பத்திரகாளியம்மன் கோயில் அங்க போயிட்டா பார்த்தா அங்க போய் நின்ன உடனே ஃபர்ஸ்ட் அது அந்த அன்னைக்கு காலையில இருந்து நடந்தது எல்லாமே எனக்கு தெரியாம தான் நடந்துச்சு எல்லாமே. இதெல்லாம் அதுக்கப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க, அதை வச்சு நான் சொல்றேன். இதுக்கப்புறம் சொல்றது எல்லாமே அதான், நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது இல்லை. ஆமா எனக்கு அது என்னன்னு தெரியல, என்ன நடந்துச்சே தெரியுது, ஆனா எனக்கு தான் நடந்துச்சு எல்லாமே. இப்ப எங்க அப்பா எங்க அம்மா எங்க அக்கா அவங்களாம் எங்கன்னா சொல்றதை நான் சொல்றேன். எனக்கு தெரியாது இல்ல, நான் தான் அதுவா அந்த மாதிரி என்ன மாத்திட்டாங்கல்ல. அந்த மாதிரி காலைல கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி எனக்கு சுத்தி வர சொன்னது தெரியும், ஆனா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எனக்கு தெரியாது. சரி பார்க்கலாமா, சரி விடு. எங்க அப்பா அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க இத்தனை சொல்றேன் அப்படின்னா இவன்ட்டு எது இருக்கு அப்படிங்கும்போது நம்ம சரி சித்தி வர சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம சாமி அரைச்சி சொல்லிட்டா அது கண்டுபிடிச்சிடும் சொல்லிட்டு சரி விடு அதெல்லாம் ஒண்ணு சும்மான்னு சொல்லிட்டாங்க. சித்தி சும்மா ஊருக்கு வர மாதிரி இருந்தாங்க. நானும் சரி நான் ரொம்ப பயந்தேன், ஐயோ இவங்களும் நம்ப மாட்டேங்கிறாங்க, நம்ம யாரை பார்த்து நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப பயத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, தெரியாம ரெடி பண்ணிட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் எங்க சித்தி முன்னாடியே பூஜை பண்ணி ஆடி போட்டுனாவே எல்லா கோயிலும் விசேஷம் நடக்கும்ல, ரெடி பண்ணி யாருமே இல்லை. சின்ன கோயில் தான், சின்ன ஒரு கல் இருக்கும், எங்க காட்டு மூலையிலே இருக்கும், எங்க காட்டு ஓரத்திலேயே வச்சிருப்பாங்க. ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் சாமியை அழைச்சி ஆல்ரெடி பூஜை பண்ணி சாமி அழைச்சிட்டாங்க. அப்புறம் தான் வந்துட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் நான் வரல, இழுத்துட்டு தான் போறாங்க. நான் வரல, நான் கிளம்புறேன் அப்படின்னு இருக்கிறேன். அப்பயே தெரிஞ்சுக்கிட்டாங்க எங்க அப்பா அம்மா யாரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனோம்னா வந்து நின்று சாமி வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு முடிவு பிடிச்சி நின்றுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை மாற்ற சொல்லிட்டாங்க. வெள்ளை அது ஏன்னு தெரியல, ட்ரெஸ் போட்டிருந்தேன், அதை கட்டிட்டு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு நிக்க வச்சுட்டாங்க. கன்ஃபார்மா அது பொண்ணு போய் கன்ஃபார்மா ஆமா. அதுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்ப நீ சொல்ற இல்ல, எனக்கு இது கூட அப்ப தெரியாது. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் போனாங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா லாஸ்டா எனக்கு அதான் உண்மை, அது அப்புறம் சொல்றேன். வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு நிக்க வச்சுட்டாங்க. நிக்க வச்சுட்டு எனக்கு மைண்ட் செட் ஃபுல்லா இங்க இருந்து ஓடணும் தோடிட்டு இருந்துச்சு. எப்பயுமே கோயிலுக்கு போனா ஏதோ தோணுதுடா, கோயிலுக்கு போனா ஓடு இந்த பக்கம் கோயிலுக்கு போனா வந்துட்டு இப்ப எங்க ஊர்ல காளியம்மன் கோயில் இருக்குது, அதுக்கெல்லாம் பார்த்தா கருவறைக்குள்ளேயே போனாங்க. கருவறைக்குள்ளேயே போயிட்டு ஒரு சில பேர் ஓடுவாங்கல்ல மெயினா, அந்த மாதிரிலாம் நாங்க எங்க ஊர்ல ஓடுவாங்க. போனா வந்து சாமிக்கு பூஜை பண்றது அந்த மாதிரிலாம் பண்றப்ப எங்க ஊர்ல அந்த அன்னைக்கு சாமி மெயினா போனா கோயிலுக்கு போனா சாமி கண்ணையா தான் பாத்துக்க முடியும். அன்னைக்கு வந்து கோயில் இருக்க முடியல. கோயில பெருசுலாம் கிடையாது, சும்மா தடம் ஒரு சின்ன கல்குட்டு சாமி இருக்கும் அந்த மாதிரி. ஆனா ரொம்ப எங்களுக்கு அதுதான் வந்து குலதெய்வம். நின்று இருக்கிறோம். சாமி எங்க சித்தி இருக்காங்க. சித்தி வந்துட்டு பத்திரகாளியம்மன். அப்புறம் இருக்கும்போது தான் சாமியை வந்துட்டு அதுக்கப்புறம் கேட்டிருக்கேன். அது பேசுறதெல்லாம் பேசி பம்பை அடிச்சு ஃபர்ஸ்ட் வந்து வேலை பிடிக்க வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் தான் இது வந்து நானே சொல்லிட்டேன். இதுல என்னன்னா இடையில என்னோட நினைப்பு, என்னோட ரியல் நினைப்பு வந்து வெளியே வருது. அது வரப்ப நானே சாமி கிட்ட பேசுறேன். எங்க அம்மா சொன்னாங்க நானே தான் பேசுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப வெளியே வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து சாமியே என்கிட்ட சொல்லிருச்சு. எப்படின்னா சாமி என் கொடுக்கும் போது ஒரு நல்ல வைப்ரேஷன் வச்சுக்க சாமி தலைமை கை வச்சிருக்குது. அதை தாண்டி எதுவும் பண்ண முடியாதுல்ல. அது கை வச்சிருக்கிற நேரத்துல நானா இருக்கிறேன். கை எடுத்துட்டாங்கன்னா அது வந்து உடம்பு இருக்கு. அந்த மாதிரி வைக்கும் போது சாமி என்கிட்ட சொல்லுது. அது எனக்கு நினைப்பு இருக்குது. சொல்லுது வந்துட்டு திரும்ப வந்துட்டு நான் வேப்பல் அடிச்சு அழைப்பேன். அப்போ வந்து உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லு அப்படிங்கும் போது அது அழைச்சதுக்கு போக மீதியாமல் சொல்றேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு இப்போ இன்னொரு குழந்தைய வந்து பெரிய இருந்துச்சு. இப்போ வந்து எங்க அக்காவை வந்துட்டு நான் உடம்பு அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கே முடியல. ரொம்ப ஆல்ரெடி என்கிட்ட பேய் இருக்கு, இதுல வந்து சாமியை உடம்பு வரைக்கும் போகுது. சாமி வரைக்கும் போகுது. சித்தி உடம்பு சாமி வரைக்கும் போகும்போது தான் வந்துட்டு அழைக்கிறாங்க. நானே திரும்ப முடியல, ரொம்ப முடியல. திரும்ப வந்துட்டு பம்பை ஃபர்ஸ்ட் வந்து உடுக்க அடிச்சு முன்னாடியே வந்து வர கேட்டிருப்பேன். சாமிக்கு கேட்டிருப்பாங்க, உடுக்க அடிச்சாங்க. அப்போ வந்து சாமி நிறுத்திட்டு இல்லப்பா இது வந்துட்டு ரொம்ப அது பின்னாடி என்ன சொன்னாங்கன்னா இது வந்து கன்னி பொண்ணு, அதனால வந்து உடுக்கு அசர மாட்டேங்குது, பம்பை வேணும் அப்படின்ட்டாங்க. பம்பனா அந்த 2-3 அடிப்பாங்க. அது உரிமை பம்படி மாதிரிமா டக்கு அடிப்பாங்க. அது வர வச்சிட்டாங்க. அப்புறம் ஹைலைட்டே என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து இவனை இங்க இருந்து போக சொல்ல பாக்குது சாமி. கரெக்டா அப்படி நிஜமாலுமே சாமி சத்தியமா என்ன இங்க இருந்து வந்துட்டு போக சொல்லுது. இங்க நிக்காத, உனக்கு என்ன வேலை இங்க. நானே சொல்றேன் வந்துட்டு சித்திட்டு இந்த மாதிரி என்ன சாமி எனக்கு இங்க இருந்து வெளியே ஓடுன்னு எனக்கு இருக்குது, யாரும் எனக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது கூட எப்படின்னா இப்ப எங்க சித்தி பேசிக்கிறாங்கன்னா பேசுதான் இப்படி பின்னாடி திரும்பி பாக்குறேன். எதுக்குமே தெரியும் பின்னாடி திரும்பி பாக்குறேன். அது வந்து சாமி சொல்லுது. பின்னாடி இப்ப கூட பாத்தீங்கன்னா உன் கழுத்து திரும்பி பாக்குது பாத்தியா, ஏன் அப்படின்னா அது என் இலையில
நிக்குது அப்படிங்கிற மாதிரி. சாமியை எப்படின்னா தலையில கை வைக்கும் போதுதான் அது இலையில இருக்குது. எப்படின்னா அதுக்கு ஒரு கட்டு இருக்கும்ல சாமிக்கு, அதுக்கு உள்ள அதெல்லாம் வர முடியல. ஆனா அதோட உடம்பு என்னோடது, அதுதான் என் உடம்பு கேக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுச்சு. அந்த சாமி என்ன சொன்னுச்சு, எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அந்த உடம்புக்குள்ள இருந்து உடம்பு வந்துட்டு அந்த கண்டிப்பா அந்த பையனை எனக்கு தான் வேணும், இந்த பையனை கண்டிப்பா நீங்க விட்டீங்கன்னா எனக்கு கொண்டு போயிருவேன், எப்படின்னா கொண்டு எடுத்துப்பேன், எனக்கு கண்ணி பொண்ணு இல்ல பிடிச்ச உடம்பு அப்படிங்கிற மாதிரி. அந்த பம்பை வரத்துக்கு 4 மணி நேரம் ஆச்சு. ஆனா எடுத்துன்னு டக்குன்னு ஈஸியா கூட்டி தர கரெக்டா ஆடி பரண்டு வரியா எல்லா கோயிலும் விசேஷம் கிடைக்க மாட்டாங்க. எங்க அப்பா போய் இங்கேயும் அலைஞ்சு காசு அதிகமா போன பரவாயில்னு சொல்லிட்டு 4 மணி நேரம் ஆச்சு. சாமி இதையே சொல்லிடுச்சு, இவனை வந்து உள்ள சாமி கோயிலுக்குள்ள என்னோட கருவாய்க்கிட்டே உட்காராதீங்க, வெளியே விட்டுறாதீங்க, சாப்பாடு தண்ணி கூட வெளியே போக கூடாது. என்ன சொல்லுதுன்னா, அவனுக்கு 1-2 வந்தா கூட அவத்தையே போட்டோம், என் குழந்தை இவன், இப்ப என் குழந்தை வந்து எதுல போகாதா அப்படின்னு சொல்லிட்டு அவத்தையே நம்ம போக வச்சாங்க. நிஜமா ஒண்ணு காரணம் அவத்தையே பண்ண ஆரம்பிச்சாங்க. மூணுலயே விட சொல்லிட்டாங்க. அவ்வளவு கஷ்டம், கோயிலே ஒண்ணு கூட அவங்க எவ்வளவு கஷ்டமா சாமியே சொல்லிருச்சு. ஆனா இவனை வெளியே விட்டுறாதீங்க, வெளியே கட்டுக்கு வெளியே நிக்குது, விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு தம்பி பிடிக்க காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற சொல்றாங்க. அதே மாதிரியே பம்பா வரைஞ்சி, பம்பா வரதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஆட்டமாயி போச்சு. திரும்ப அதே மாதிரி அழைச்சி கண்ணை மூடி, அதுக்கப்புறம் தான் இது நடந்துச்சு. கண்ணை மூடிக்கணும்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் நடந்துச்சு. கண்ணை மூடும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும் போது, கண்ணை மூடும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும் போது தான் கரெக்டா அது உருவம் என்னன்னே தெரியாது. பிளாக்கா ஒரு உருவம் வருது, எங்க சாமி வருது, உருவம் வருது. சாமி எப்படி வரும் அப்படின்னா சாமியால வராது. நான் வீட்டுல அம்மாலாம் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு பொண்ணு வந்துட்டு சொம்பு எடுத்துட்டு வந்துச்சு, விளக்கு கொண்டு வந்துச்சு, வயசு பிள்ளைதான் வரும், குழந்தை வரும், வயசுக்கு வராத பிள்ளைதான், ஆமா குழந்தைங்க தான் வரும். அதே மாதிரிதான் ஒரு குழந்தை வருது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தடுக்கிறதுக்கு ஒரு உருவம் எனக்கு போக்கு வருது. அப்படி அப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆச்சாமா. அதுக்கப்புறம் வந்துட்டு கஷ்டப்பட்டு ஓட்டு எருக்கு மூச்சு வச்சு அடிச்சுட்டாங்கன்னா, நிஜமாலுமே எத்தனை எருக்கு மூச்சு உடனே முதுகுலாம் பழுத்துருச்சு எனக்கு. அப்ப ரொம்ப கஷ்டமா போச்சு. சாமி தான் அடிக்குது. அடிச்சு அந்த வெளியிருந்த கட்டுக்கு எல்லைக்கு வெளியிருந்த வந்துட்டு என் உடம்புக்கு வர வச்சிருச்சு. சாமி வர வச்சுட்டு அவத்தையே வந்து எனக்குலாம் அப்படி கும்பிடுதா கூஸ்பம் தான். எனக்கு என் வாழ்நாளையே மூவி தவிர்த்து ஒரு பேயும் சாமி அந்த சண்டை போட்டு அன்னைக்கு தான் பார்த்தேன். என் உடம்புல வச்சுக்கிட்டு ரொம்ப முடியல கோம சாமி. இன்னொன்னு என்னன்னா, எங்க பெரியாண்டுச்சு என்னோட குலதெய்வத்தை வந்து அழைக்குது. சாமி அழைக்கும் போது சாமியும் இது என் உடம்பு, என் குழந்தைங்குது. அந்த பொண்ணு இது என் உடம்பு அப்படிங்குதாமா. சண்டை போட்டு அவனுக்கு ரொம்ப ரோதனையா போச்சு. விடவே மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அங்கிருந்து நகர ஆரம்பிச்சேன். சாமியை விடாம வந்துட்டு வேலை பிடிக்க வச்சாங்க. வேலை பிடிக்க வைக்கும் போதுதான் எனக்கு பயங்கர இது ஈவினிங் டைம் ஆயிடுச்சு அப்பெல்லாம். ஆனா பயங்கரமா வேர்க்குது, அழுகுறேன் ரொம்ப மாதிரி. வேலை பிடிச்சி நான் வேலை பிடிச்சது இல்லாம என் கையை 2 பேர் பிடிச்சிக்கிறேன். நான் வேலை தான் பிடிக்கும்னு சொல்லி பிடிச்சிட்டு பிடிக்க முடியும் ஓப்பன் பண்றேன், பிடிக்க வச்சுட்டாங்க. அது பிடிக்கும் போதுதான் எனக்கு வந்து ஒண்ணு சாமி வருது, சாமி உருவமும் வருது. ஏன்னா சாமி அழைக்கிறேன். சாமி அழைச்சி சாமி வரவே இல்லை. நார்மல் டைம்னா வந்துடும். ஆனா சாமி வந்து அழைக்க வரவே இல்லை. அந்த டைம்ல சாமி சண்டை போடுது. ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்லுதுன்னா, சாமி இருந்தே சொல்லுது, என் அக்காவை என்னால அழைக்கவே முடியல, இந்த பொண்ணு விடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது, ரெக்வெஸ்ட் பண்ணுது என்கிட்ட. அப்படின்னா கெஞ்சுது சாமி. அந்த பொண்ணுக்கு வந்து சாமி கிட்ட கெஞ்சுது, இவனை விட்டுருங்க, எனக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுது. இவனை வந்து நான் விட மாட்டேன், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லாஸ்டா பார்த்தா வந்துட்டு அது எங்கன்னா அங்க வெப்படக்கு தெரியுமா, பள்ளிப்படை வெப்படை, அந்த இடத்துல வந்துட்டு ஏதோ அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியாது. அந்த பிள்ளையோட மாங்கல்யம், கல்யாணம் ஆகி மாங்கல்யம், கன்னி பொண்ணாவே ஏதோ அந்த மாதிரி தாம்பத்தியம் இல்லாம வந்துட்டு ஏதோ எப்படி செத்துன்னு தெரியல. அந்த தாலியை வந்து நான் மிதிச்சிருக்கேன். நானும் கன்னி பையன் இல்லையா. அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு வந்து எனக்கு பொண்ணுக்குச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான் சொன்னுச்சு. அதுக்கு எல்லாம் போக அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு முதுகுல வலிக்குது முடியல போக சொல்றதுக்கு. அதுக்கப்புறம் எங்க தாத்தா வந்துட்டு கட்டு மாதிரி கட்டினாரு. தாத்தா இந்த பூசாரி எங்க தாத்தா இந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து கட்டு மாதிரி கட்டி அதுக்கப்புறம் தான் கட்டி விட்டு அந்த பேயை வந்து திரும்ப ரொம்ப நேரம் ஓட்டி சம்மதிக்க வச்சு அந்த பேயை வந்து வெளியே அனுப்பிச்சு. அது சாமியே பண்ணுச்சு. என்னை விட ஒரு நாள் ஃபுல்லா எங்க சித்தி உடம்பு சாமி. அதுவே ரொம்ப அழுடல. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாமி ஆனாவே அழுது போயிருவாங்க.